நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. நாம் யாவரும் இருந்த வண்ணமாக நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை ஆராதனையிலே நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தெலுங்கு ஆராதனையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னமும் வர வேண்டிய விசுவாச பிள்ளைகளை கொண்டு வாங்க. அநேக புதிதான ஆத்துமாக்களை நீர் கொண்டு வந்து இந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்க மகிமையான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பகுதிகளிலே தெலுங்கு பேசுகிறதான எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இந்த தெலுங்கு ஆராதனைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையை நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாக உடைய வல்லமையில கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பாடல் பகுதி, துதியின் பகுதி, ஆராதனை பகுதி, செய்தி பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க, அற்புதமாய் நடத்துங்க. முடிவு பரியந்தம் உடைய பிரசன்னம் ஆவியானுடைய ஆளுகை அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் யாவரும் உட்காருவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகும், நம்முடைய ஆராதனைக்கு ஆர்வமாகும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த பாடலை நாம் தமிழ்லையும் தெலுங்குலையும் நம்ம கலந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Yes, Lord Jesus. Hallelujah. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சேர்ந்து பாடுவோமா? தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஓ தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தெலுங்குல பாடலாமா? தன்றிவி தன்றிவி தலையெத்து பாடவும் நீரே. தன்றிவி
తండ్రివి నా తల ఎత్తు వాడవు నీవే కేడము నీవే మహిమయు నీవే తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే నా తల ఎత్తు వాడవు నీవే தமிழ்ல பாடுவோம் தகப்பனே தந்தையே நிமிர செய்பவர் நீரே சேர்ந்து பாடுவோமா தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்துவிட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்துவிட்டன ஆனாலும் சோர்ந்து போகவில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பனி தாங்குகிறீ என்னை தள்ளாட விடமாட்டீ ஓ தகப்பனி தாங்குகிறீ என்னை தள்ளாட విడమాటి తెలుగులో పాడుவோமா బాధించువారు ఎంతో విస్తరించెను నా మీద లేచువారనేకలుంటను బాధించువారు ఎంతో విస్తరించెను నా మీద లేకువారనేకలుంటను అయినను సోలిపోలేదు అలసిపోలేదు సోలిపోలేదు అలసిపోలేదు తండ్రి నీ వాదుకొనును నన్ను తొచ్చిల్ల నీయకవెన్నుడు తండ్రి నీ వాదుకొనును నన్ను తొచ్చిల్ల నీయకవెన్నుడు கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே என் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீ சேர்ந்து பாடுவோமா தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெடுவேன் ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெடுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு ஓ தோல்வி என்றும் எனக்கில்லை தெலுங்குல பாடுவோமா పండుకొని నిద్రపోయి మేలుకొందెను ప్రభువే నా ఆధారమయ్యుండును పండుకొని నిద్రపోయి మేలుకొందెను ప్రభువే నా ఆధారమయ్యుండును కలవరమే లేదు భయమసలే లేదు కలవరమే లేదు జయమిచ్చి ప్రభు ఉన్నాడు ఓటమిన కొండదెన్నడు சொல்லுவோமா జయమిచ్చి ప్రభు ఉన్నాడు ఓటమిన కొండదెన్నడు కేడము నీవే మహిమయు నీవే తల ఎత్తు వాడవు నీవే కేడము నీవే మహిమయు నీవే తల ఎత్తు వాడవు
ನೀವೇ ನಾ ತಲೆ ಎತ್ತು ಪಾಡಲು ನೀರೇ ನಾ ತಲೆ ಎತ್ತು பாடಲು நீரே தமிழ்ல பாடுவோமா தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே சேர்ந்து பாடுவோம் தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே ஓ தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் 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 உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் நீத்தோடு உண்டுட்டையே நான் ஜீவித்த வாஞ்சை ஐயா நம்ம இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் அருமையான அநேக விசுவாச பிள்ளைகள் நண்பர்கள் தமிழ்லையும் பாடுங்கய்யா அப்பதான் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லி சொன்னதுனால இந்த ஆராதனை பாடலையும் தமிழ்ல பாடி தெலுங்குல பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா தெலுங்குல பாடுவோமா நீத்தோனே உண்டுட்டையே నా జీవిత ఆంజయ్యా నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ తపనయ్యా యేసయ్యా నిన్నే కదా నా ముందు నిలిపేను యేసయ్యా నిన్నే కదా నా ముందు నిలిపేను కరుణయు కృపయు నిరంతరం శాంతి అన్నియు చేయువాడా కరుణయు కృపయు
నిరంతరం శాంతి అన్నియు చేయువాడా నా జీవిత నశింపక నా జీవితం నశింపక కాపాడువాడా నా కాపరి ఓ కాపాడువాడా నా కాపరి యేసయ్యా உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே యేసయ్యా உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே యేసయ్యా నిన్నే కదా నా ముందు నిలిపేను యేసయ్యా నిన్నే కదా నా ముందు నిలిపేను నీతోనే ఉండుటయే నా జీవిత వాంఛయ్యా నీ చిత్తం నెరవేర్చుటయే నా హృదయ தப்பனையா. தமிழ்ல பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீ நல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, சோதரிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. மீதமுள்ள பகுதிகளிலே கர்த்தருடைய பிரசன்னம், ஆவியானுடைய ஆளுகை, அசைவாடுதல் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, செய்தி பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறதான ஜனங்கள் வெறுமனையாய் போகாதபடி உம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை ஆத்துமாவிலே உட்கொண்டு பலனடைந்து இந்த இடத்திலிருந்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். உட்காரும். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். దేవుడి నామం మహిమపడును కాక. ఈ సాయంకాలం సమయంలో వచ్చిన మేము అందరికీ యేసుక్రీస్తు నామంలో వందనాలు, స్తుతులు. இந்த அருமையான மாலை ஆராதனை செய்தியின் தலைப்பு இயேசு கைவிட மாட்டார் என்கிற தலைப்பிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை தியானம் பண்ண போகிறோம்.
ఈ సాయంకాల సమయంలో మన ఒక సందేశం ఏమంటే యేసు ప్రభు ఎన్నడికి మన చెయ్యి విడువడు. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ఆయన ఎల్లప్పుడూ మనని చెయ్యి వదలక ఉంటాడు. இந்த உலகத்திலே உள்ள எல்லா ஜனங்களும் நம்மை கைவிட்டாலும் நம்மை உண்டாக்கின உருவாக்கின நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ఈ లోకంలో అందరూ మన చెయ్యి వదిలినా కానీ దేవుడు ఎల్లప్పుడూ మనతో ఉంటాడు, మన చెయ్యి వదలక ఉంటాడు. புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். విలాప వాక్యము 3వ అధ్యాయము 31వ వచనం. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ఇక్కడ చూసినప్పుడు ఏమని రాసిందంటే యేసు ప్రభు ఎల్లప్పుడూ మన చెయ్యి వదలక ఉంటాడు అనేది రాయబడి ఉన్నది. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ఆయన ఒక్కప్పుడు కూడా మనని చెయ్యి వదలక ఉంటాడు. எந்த சூழ்நிலையிலேயும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ఏ సమయములో ఏ సందర్భములో కూడా దేవుడు మన చెయ్యి వదలక ఉంటాడు. அதனாலதான் புலம்பல் தீர்க்கதரிசியில அவர் எழுதும்போது எழுதுகிறார், ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் கைவிட மாட்டார் என்று எழுதுகிறார். ప్రవక్త రాసిన విలాప వాక్యములో ఇలాగ రాయబడి ఉన్నది, ఎల్లప్పుడూ ఆయన మన చెయ్యి వదలక ఉంటాడు. அப்போதுதான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது, ஆண்டவரே நீர் யாரை கைவிட மாட்டீர்? అప్పుడు నా లోపల ఇది చదివేటప్పుడు నా లోపల ఒక ప్రశ్న, ఒక క్వశ్చన్ నా లోపల వచ్చింది, ఎవరిని నువ్వు చెయ్యి వదలక ఉంటావని. இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களையும் நீர் கைவிடாத தேவனா? ఈ లోకంలో ఉండే జనాలందరినీ నువ్వు చెయ్యి వదలక ఉంటావా? அல்லது ஒரு குறிப்பிட்டதான ஜனங்களை நீர் கைவிடாத தேவனாக இருக்கிறீரா? కొంచెం జనాల్ని మాత్రమే నువ్వు చెయ్యి వదలక ఉంటావా? அப்பதான் வேதத்திலிருந்து அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். అప్పుడు ఈ గ్రంథంలో ఇంకా అనేక మాటలు దేవుడు నాకు తెలియజేసిండు. இன்றைக்கு மூன்று விதமான ஜனங்களை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். அந்த 3 விதமான ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். దీని లోపల 3 కార్యాలు, 3 జనాల్ని మనం చూస్తాం. అటువంటి 3 జనాలకి ఆయన ఎల్లప్పుడూ చెయ్యి వదలక ఉంటాడు. முதலாவது காரியம், யாரெல்லாம் நம்பிக்கையோடு கூட விசுவாச அறிக்கை செய்கிறார்களோ அவர்களை இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். ఇక్కడ చూసినప్పుడు ఆయన విశ్వాసంలో నమ్మకంలో ఆయన పైన పెట్టిన వాళ్ళని మాత్రమే ఏం చేస్తారో దేవుడు చెయ్యి వదలక ఉంటాడు. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நம்பி ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறவர்களை தான் தேவன் கைவிட மாட்டார். ఎవరైతే తన నోటితో ఒప్పుకుంటారో, ఆయన విశ్వాసించి నమ్మకమించి ఆ దేవుడు నన్ను వదలడు అనే అట్టి వాళ్ళకి దేవుడు చెయ్యి వదలక ఉంటాడు. அதுல 3 விதமான ஜனங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். దానిలో 3 ఒక జనాల్ని మీకు తెలియజెప్తాను. முதலாவது தாவீதை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். ఇప్పుడు దావీదు గురించి మనము ధ్యానించి చూస్తాము. எவ்வளவு ஒரு அருமையான விசுவாச அறிக்கை செய்கிறதான ஒரு தேவ மனிதனாக இருந்திருக்கிறார் பாருங்கள். ఇక్కడ దావీదు చూసినప్పుడు ఒక ప్రియమైన ఒక దేవ సేవకుడు ఇలాగా తన నోటి ద్వారా విశ్వాసంతో నమ్మకంతో ఒప్పుకునేది మనం చూస్తున్నాము. సంగీతం 27வது சங்கீதம் 10வது வசனம். కీర్తనలు 27వ అధ్యాయము 10వ వచనం. வாசிங்க. சங்கீதம் 27வது சங்கீதம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கை பாருங்கள். ఇక్కడ చూసినప్పుడు ఒక అద్భుతమైన ఒక నోటి ద్వారా ఒప్పుకునేది మనం చూస్తున్నాము. தன்னுடைய தகப்பனை விட தாயை விட இயேசுவை அதிகமாக நேசித்ததால் இப்படிப்பட்டதான அறிக்கையை அவர் சொல்லுகிறார். ఇక్కడ చూసినప్పుడు తన తల్లి కన్నా తన తండ్రి కన్నా ఎక్కువగా దేవుణ్ణి ప్రేమించిన దానికి ఈ మాట రాయబడి ఉన్నది. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று அறிக்கை செய்கிறதே மனிதனாக இருக்கிறார். ఇక్కడ చూసినప్పుడు తల్లి తండ్రులు కూడా నన్ను చెయ్యి వదిలినా కానీ దేవుడు నన్ను ఎన్నడూ వదలడనే తన నోటు ద్వారా ఒప్పుకునేది మనం చూస్తున్నాము. உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு தகப்பனும் தன் மகனை கைவிடவே மாட்டார். ఈ లోకంలో చూసినప్పుడు ఏ తండ్రి కూడా తన పిల్లల్ని చెయ్యి వదలక ఉంటాడు. இயேசு சொன்ன ஓமைகளிலே அநேக ஓமைகள் நமக்கு நன்றாக தெரியும். యేసు ఈ గ్రంథంలో రాసిన
అనేక కార్యాలు ఉన్నాయి. దాని లోపల మనము అనేక కార్యాలని చూస్తాము. அதுல ஒரு ஸ்டோரி சொல்லுகிறார், ஒரு ஓமையை சொல்லுகிறார் பாருங்கள். దాంట్లో ఒక కథ చెప్పేది మనం చూస్తాము. ஒரு தகப்பன் இருந்தார், அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ఒక తండ్రి ఉండే, ఆ తండ్రికి 2 కొడుకులు ఉండిరి. அதுல மூத்தவன் எப்போதும் தகப்பனோடு கூடவே இருந்தார். పెద్ద కొడుకు ఎప్పుడూ చూస్తే తండ్రితోటే ఉండే. ஆனால் அந்த இளைய குமாரன் இருக்கிறானே, அவன் தன் தகப்பனுடைய சொத்திலே பாதியை அவரிடத்திலே பிடிவாதமாக வாங்கி கொண்டு வேசிகளிடத்திலே போய் செலவழித்ததாக அவர் சொல்லுகிறார். దానిలో చూసినప్పుడు చిన్న కొడుకు ఏం చేస్తాడంటే తండ్రితో ఆ ఆస్తులన్నీ తీసుకొని బయట దేశానికి వెళ్ళి అక్కడ వేసులతో అంత సెలవు చేసేది మనం చూస్తాము. வேசிகளிடத்திலே விபச்சாரிகளிடத்திலே எல்லாவற்றையும் விற்று செலவு செய்து கையில இப்பொழுது ஒன்றுமே இல்லை. ఆయన ఆ డబ్బులన్నీ తీసుకొని పోయి తను ఏం చేసినట్ట పాపమైన కార్యం, స్నేహితులతో వ్యభిచారం చేసే ఒక జనాలతో కలిసి అంతా పైసలు పాడు చేసుకునే பின்பு பன்றிகளை மேய்க்கிறதான ஒரு மனிதனிடத்திலே வேலை கேட்கும்படியாக போனார். తర్వాత అన్ని డబ్బులు సెలవు అయిపోయినాక పన్ని మేసే వాళ్ళ దగ్గర పోయి పని అడిగిండు. பின்பு அந்த இடத்துல பன்றிகள் திங்கிற அந்த தவிடு கூட அந்த இளைய குமாரனுக்கு கிடைக்காமல் போனது. అప్పుడు చూసినప్పుడు తన ఆకలికి అక్కడ తౌడు కూడా తనకి దొరకకుండా పోయింది. அப்பதான் புத்தி தெளிந்து மறுபடியும் நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி அந்த மனிதன் வருகிறான். అప్పుడు తనకి బుద్ధి వచ్చి అయ్యో నా తండ్రి ఇంటికి నేను వెళ్తాను అని చెప్పేది మనం చూస్తాము. அந்த வாலிபன் தூரத்திலே வருகிறதை அந்த தகப்பன் பார்த்து விட்டார். ఆ యవ్వనస్తుడు దూరం ఇంకా వచ్చేది తన తండ్రి చూసిండు. தூரத்திலே தன்னுடைய மகனை கண்டு அந்த தகப்பன் ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்து அற்புதமாக அவனுக்கு புதிய வஸ்திரங்களை கொடுத்து பாதரட்சைகளை கொடுத்து அவருக்கு அருமையான முத்திரை மோதத்தை கொடுக்கிறார். అప్పుడు ఆ కొడుకుని దూరంగా చూసేసి పరిగెత్తిపోయి కొడుకుని గట్టిగా పట్టుకొని ముద్దు చేసి తనకి మంచి కొత్త వస్త్రాలు వేసి పాదరక్షలు ఇచ్చి ఉంగరం వేసేది మనం చూస్తాము. ஆனா முறைப்படி அந்த தகப்பன் அந்த மகனை வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்க கூடாது, சேர்த்திருக்கவே கூடாது. ఖచ్చితంగా చూసినప్పుడు ఆ కొడుకుని ఇంటి లోపల చేర్పించేదే పెద్ద తప్పుగా ఉన్నది. ஏன்னா சொத்தை பூரா அழித்து விட்டு வேசிகளிடத்துல எல்லா சொத்துக்களையும் அழித்து விட்டு ஒன்றும் இல்லாம திரும்ப தகப்பனிடத்துல வந்திருக்கிறான். ఎందుకంటే ఆ కొడుకు తన ఆస్తిని తండ్రితో తీసుకొని దాన్ని అన్ని సెలవు చేసి పాపమైన కార్యం చేసి వేసితనం చేసి అంతా సెలవు చేసేసి ఇప్పుడు తండ్రి దగ్గర వచ్చిండేది మనం చూస్తాము. முறைப்படி வீட்டுக்குள்ள விடாம அவனை அடித்து துரத்தி இருக்க வேண்டும். ఖచ్చితంగా చూస్తే ఆ కొడుకుని బాగా కొట్టి తండ్రి బయటికి తరిమేయాలైంది. ஆனா அந்த தகப்பனுடைய அன்பு பாருங்க, தூரத்திலே அவனை கண்டு ஓடி போய் அவனை கட்டி முத்தம் செய்து அவனுக்கு பெரிய விருந்தை பண்ணுகிறார். అయితే ఈ తండ్రి చూసినప్పుడు ఎంత పెద్ద ప్రేమ, ఆ కొడుకుని దూరం ఇంకా చూసి ప్రేమించి పరిగెత్తిపోయి గట్టిగా పట్టుకొని ముద్దు చేసి తనకి విందు పెట్టేది మనం చూస్తాము. అద తెలుగులో சொல்லும்போது இப்படி சொல்லணும், பருகெத்து போய் ஓடி போய் அவனை கட்டி முத்தம் கொடுத்து பெரிய விருந்து பண்ணுகிறார். సో తెలుగులో చూసినప్పుడు పరిగెత్తిపోయి గట్టిగా పట్టుకొని ముద్దు ఇచ్చేది, ముద్దు పెట్టేది మనం చూస్తున్నాము. அதுதாங்க தகப்பனுடைய அன்பு. అదే దేవుడు అదే తండ్రిది ఒక ప్రేమ. இந்த உலக பிரகாரமாக எல்லா தகப்பர்களுக்கும் அப்படி தன்னுடைய மகன் மேலே ஒரு அன்பு இருக்கிறது. ఈ లోకంలో చూసినప్పుడు అన్ని తండ్రికి అటి ఒట్టి పెద్ద ప్రేమ కొడుకు పైన ఉన్నది. தன்னுடைய சொந்த பிள்ளைகள் எவ்வளவு பெரிய தவறுகளை செய்தாலும் தகப்பன் என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். లోకంలో చూసిన తండ్రి తన పిల్లలు ఎంత పెద్ద తప్పు చేస్తే కూడా తండ్రి ఒక్కప్పుడు కూడా వాళ్ళని துணிகரிஞ்சேலேதோ. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 10 முறை அல்ல, 100 முறை அல்ல, 70 முறை தன்னுடைய மகனை தகப்பன் மன்னித்து கொண்டே இருப்பார். చూస్తే ఒక్కసారి కాదు, 2 సార్లు కాదు, 10 సార్లు కాదు, 100 సార్లు కాదు, 77 సార్లు కాదు. అయితే తండ్రి ఏం చేస్తాడని క్షమాపణ చేస్తాడు. நானும் இந்த உலகத்துல ஒரு தகப்பனாக இருக்கிறேன். నేను ఈ లోకంలో ఒక తండ్రిగా ఉన్నాను. எனக்கும் அப்படிப்பட்டதான ஒரு அன்பை தேவன் என்னுடைய உள்ளத்திலே இருதயத்திலே கொடுத்திருக்கிறார். అటువంటి ప్రేమ నా హృదయంలో కూడా దేవుడు ఇచ్చిండు. ஆனால் பாருங்கள், தாவீது சொல்லும்போது இந்த தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும்
கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்னு சொல்லுகிறார். అయితే ఒక దావీదు రాజా ఏమంటుండంటే నా తల్లి నా తండ్రి కూడా నా చెయ్యి వదిలితే కూడా దేవుడు ఎల్లప్పుడూ నా చెయ్యి వదలడు అని చెప్పేది మనం చూస్తాము. அவர் எவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறார் பாருங்க. ఎంత నమ్మకం ఎంత విశ్వాసంతో తన నోటితో ఒప్పుకొనేది చెప్పేది మనం చూస్తున్నాము. இந்த உலகத்திலே என்னை பெற்றெடுத்த என் சொந்த தகப்பன் சொந்த தாய் சொந்த தகப்பன் சொந்த தாய் என்னை கைவிட்டாலும் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். సొంత తల్లి తండ్రి తను పుట్టించిన తల్లి తండ్రిలే నా చెయ్యిలు వదిలినా కానీ నా దేవుడు నన్ను ఎన్నడూ వదలడు అనేది తన నోటితో చెప్పేది మనం చూస్తాము. அடுத்தது பாருங்க, 3 நபர்கள் இதே போல ஒரு விசுவாச அறிக்கையை செய்கிறார்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். దానియేలు రాసిన గ్రంథము 3వ అధ్యాయము 18వ వచనం. 1வது వచనం. தானியேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 3వ అధ్యాయము 1వ వచనం. దానియేలు. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பாருங்க, இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே நேபுகாத் நேச்சார் என்கிறதான ஒரு ராஜா இருக்கிறார். దానియేలు గ్రంథంలో చూసి ఇప్పుడు చదివినట్లుగా అక్కడ ఒక రాజా ఉండే నేబుకాద్ నేచర్ అనేసి. அவர் ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சிலையை ஒரு சமபூமியிலே நிறுத்துகிறார். ఓ బంగారంలో ఒక ప్రతిమని చేసి అక్కడ నిలిపపెట్టిండేది మనం చూస్తాము. அப்ப அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அறிவிப்பு கொடுக்கிறார், இந்த பொற்சிலையை தான் எல்லாரும் என்ன பண்ணணும், பணிந்து கொள்ள வேண்டும். ఆ దేశంలో ఉండే అన్ని జనాలకి ఆయన ఏం ప్రకటించిండంటే ఈ బంగారంతో చేసిన ప్రతిమకి మీరు అందరూ మొక్కాలి అనేసి. அதே போல மேலத்தாளம் கிண்ணறம் போன்ற இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் போது எல்லா ஜனங்களும் வந்து அந்த பொற்சிலையை பணிந்து கொள்கிறார்கள். ఆయన ఏమి ప్రకటన చేస్తాడంటే ఆ సంగీతాలు వాద్యాలు అదంతా వాసించినప్పుడు మీరందరూ ఏం చేయాలా, తల వంచి దాన్ని పూజించాలా, మొక్కాలి అని చెప్పేది మనం చూస్తాము. ஆனால் அந்த பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக கொண்டு வரப்பட்டதான 3 நபர்கள் இருந்தார்கள். అయితే ఆ బాబిలోన్ అనే దేశంలో ముగ్గురిని బానిసలుగా తెచ్చిండే ఒక 3 మనుషులు ఉండిరి. அந்த 3 பேரும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 பேரும் அந்த பொற்சிலையை வணங்காமல் போனார்கள். ఆ 3 మనుషులు ఎవరంటే షద్రక్ మేషక్ అబేద్నెగో అనే వాళ్ళు 3 ఆ ప్రతిమకి మొక్కకుండా ఉండిరి. அப்படி பொற்சிலையை வணங்காத அந்த 3 பேரையும் நெருப்பிலே தூக்கி போடும்படியாக ராஜா கட்டளையிட்டார். అప్పుడు ఆ 3 ఆ పూజించక మొక్కకుండా ఉండినప్పుడు రాజా ఏం చేస్తాడంటే ఒక అగ్ని గుండంలో ఎయ్యాలనేసి ప్రకటిస్తాడు. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், மறுபடியும் மேலத்தாளம் கிண்ணறம் வாசிக்கும் போது அவர்கள் வணங்குகிறார்களா பார்ப்போம், இல்லை என்றால் அவர்களை நெருப்பிலே தூக்கி போடுங்கள் என்று கட்டளையிட்டார். రాజా ఏం చేస్తాడంటే ఇంకొకసారి ఒక సందర్భం ఇస్తాడు, ఇంకొకసారి మేము సంగీతాలు వాద్యాలన్నీ వాస్తాము, మీరేం చేయాలా, వెంటనే ఆ ప్రతిమకి మీరు మొక్కాలా అనేసి. அப்பதான் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, பாருங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த பொற்சிலையை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். అయితే ఆ షద్రక్ మేషక్ అబేద్నెగో ధైర్యంగా రాజుతో ఏం చెప్తారంటే, నువ్వు మా దేవుడు మమ్మల్ని విడిపియక ఉండని, మేము ఈ ప్రతిమకి బంగారమైన ఈ ప్రతిమకి మేము మొక్కమని చెప్తారు. வாசிங்க, எத்தனாவது வசனம் அது? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லை. 18வது வசனமா? 18வது வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். దానియేలు 3వ అధ్యాయము 18వ వచనం. தானியேல் 3:18. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நாங்கள் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து நீர் கொள்வதும் நிறுத்தின இல்லை, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதும் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். எவ்வளவு ஒரு விசுவாச அறிக்கை பாருங்க. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அப்படி தப்புவிக்காம போனாலும் பரவாயில்லை, நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். విశ్వాసమైన ఒక ఒప్పుదలను వాళ్ళ నోట్లో చెప్పినారు, ఈ ప్రతిమకు, ఈ బంగారమైన ప్రతిమకు మేము మొక్కమనేసి.
ராஜா உடனே உத்தரவு கொடுக்கிறார், இந்த 3 பேரையும் கட்டி என்ன பண்ணுங்க, తీల తూకి పోడుంగ, నెరుపుల తూకి పోడుంగ. అప్పుడు రాజా ఏం చేశారంటే ఈ ముగ్గురిని కట్టి ఆ అగ్ని గుండంలో వేయండి అనేసి ప్రకటిస్తాడు. இந்த 3 பேரையும் கட்டி கொண்டு போய் போட்ட நபர்கள் இறந்து போனாங்க. ముగ్గురు వీళ్ళని కట్టి తీసుకొని పోవాలని పోతారు. ஆனா ராஜா பார்க்கிறார், தீயிலே போடப்பட்ட ஜனங்கள் 3 பேர், ஆனா 4 பேர் விடுதலையா என்ன பண்றாங்க, தீயிலே உலாவுகிறதை பார்க்கிறார். అయితే వీళ్ళు ముగ్గురినే అగ్ని గుండంలో వేసిరి. అయితే రాజా చూసినప్పుడు ముగ్గురు కాదు, నలుగురు విడుదలతో చుట్టూ తిరుగుతూ ఉంటారు అగ్నిలో. அந்த 24வது 25வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 24 25. దానియేలు 3వ అధ్యాయము 24-25 వచనం చదవండి. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிகளை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம். 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் என்றார். பாத்தீங்களா, போட்டது 3 பேரு, ஆனா தீயில இப்ப தெரியுது ராஜாவுக்கு எத்தனை பேரு, 4 பேர். ఏసిండేది ముగ్గురిని, అయితే రాజా కళ్ళకి 4 కనిపిస్తున్నారు. அந்த 4வது ஆள் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ఆ 4వ ఒక మనిషినే మన ప్రభువైన యేసుక్రీస్తు. விசுவாச அறிக்கை செய்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை இயேசு கைவிடவே இல்லை. విశ్వాసంతో ఒప్పుదల చేసిన దానికి దేవుడు ఆ ముగ్గురిని చెయ్యి వదలక ఉండే. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமற் போனாலும் பரவாயில்லை, நாங்க இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். ఆ ముగ్గురు తన నోటితో ఏం చెప్పిరంటే, మా దేవుడు విడివించిని, ఆయన విడుదల ఈకపోని, మమ్మల్ని తప్పియకపోని మేము ఈ ఒక ప్రతిమకు మేము మొక్కమనినారు. இதுதாங்க 2வது விசுவாச அறிக்கை. ఇదే 2వది ఒక విశ్వాస ఒక ఒప్పుదలగా ఉంది. முதலாவது விசுவாச அறிக்கை, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். మొదటి ఒక విశ్వాస ఒప్పుదల ఏమంటే, నా తల్లి తండ్రి నా చెయ్యి వదిలగానే నా దేవుడు ఎన్నడూ చెయ్యి వదలడు. 2வது விசுவாச அறிக்கை, இந்த அக்னி ஜுவாலைக்கு எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்க அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். 2வது ఒప్పుదల విశ్వాస ఒప్పుదల ఏమంటే, ఈ అగ్ని గుండానికి దేవుడు మమ్మ తప్పిలేదంటేనూ పర్వాలేదు, మేము ఈ శిలకి ఈ ప్రతిభకు మేము మొక్కమనిండేది. எங்களை அழைத்த தேவன், எங்களை உண்டாக்கின தேவன் இந்த அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நிச்சயமா எங்களை தப்புவிப்பார். ఆమేన్. మమ్మల్ని పిలిచిన దేవుడు, మమ్మల్ని ఏర్పరచుకున్న దేవుడు, మమ్మల్ని సృష్టించే దేవుడు ఈ అగ్ని గుండానికి తప్పిస్తాడు. எப்போது அந்த விசுவாச அறிக்கை அவர்களுடைய வாயிலே வந்ததை தேவன் பார்த்தாரோ அப்பவே அந்த அக்னி ஜுவாலைக்கு தப்புவித்தார். ఎప్పుడైతే వాళ్ళ నోటి ద్వారా ఆ విశ్వాసమైన ఒప్పుదల వచ్చిందో అప్పుడే దేవుడు ఏం చేసిండంటే వాళ్ళని తప్పించిండు. பழைய ஏற்பாட்டில் இன்னொரு மனிதன் பாருங்க, எவ்வளவு அற்புதமான விசுவாச அறிக்கையை செய்கிறார். ఈ పాత నిబంధనలో ఒక మనిషిని మనం చూస్తాము, ఎంత ఒక విశ్వాసంతో తన ఒప్పుదల తన నోటితో చెప్పేది మనం చూస్తాము. యోబు 13ఆం அதிகாரம் 15வது வசனம். యోబు రాసిన 13వ అధ్యాయము 15వ వచనం வாசிங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எவ்வளவு ஒரு அற்புதமான மனிதன் பாருங்க. அவர் சொல்லும்போது சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது தான் நம்பிக்கையா இருப்பேன். ఎంత అద్భుతమైన ఒక మాట. ఆయన సంపేస్తాడు పర్వాలేదు దేవుడు, ఆయన అయితే నేను ఆయన పైన నమ్మకంగా ఉంటాను. எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய நிந்தை, ஆனாலும் யோபு சொல்றாரு, நான் அவரை தான் நம்புவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை. ఎంత పెద్ద వ్యాధి ఆయనకి, శోధనలో కష్టాలు ఉంటే కానీ ఆయన ఏం చెప్పిండంటే, నేను ఆయన పైన పెట్టిన నమ్మకం ఎన్నడూ మారిపోదు, ఆయన పైన ఆయన నన్ను చంపేస్తానో పర్వాలేదు, ఆయన పైనే నేను నమ్మకంగా ఉంటాను అనే మాట చూస్తున్నాము. உடல் முழுவதும் பெரிய வியாதியினால இருந்தார், பெரிய இழப்பு, பிள்ளைகளெல்லாம் அவர்
தவற கொடுத்தார். ஆனாலும் அவர் சொல்றார், இவ்வளவு வியாதியின் மத்தியிலேயும் இவ்வளவு இழப்பின் மத்தியிலேயும் என்னையும் அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றார். ఎంతో పెద్ద వ్యాధి, ఎంతో నష్టం ఆయన జీవితంలో, పిల్లలంతా చచ్చిపోయారు. అయితే కానీ ఆయన చెప్పే మాట ఏమంటే, ఆయన పైన పెట్టిన నమ్మకం, నేను ఆయన చంపేస్తాను పర్వాలేదు, ఆయన పైనే నేను నమ్మకంగా ఉంటానని చెప్పే మాట మనం చూస్తాము. இதுதாங்க மூன்றாவது விசுவாச அறிக்கை. ఇదే మూడవది విశ్వాసమైన ఒప్పుదలలు. முதலாவது விசுவாச அறிக்கை, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் యేసు என்னை கைவிட மாட்டார். మొదటిగా చూసిన విశ్వాసమైన ఒక ఒప్పుదల ఏమంటే, నా తల్లిదండ్రులు నన్ను వదిలిపెట్టినాను, ఆ దేవుడు నన్ను ఎన్నడూ చెయ్యి వదలడని. இரண்டாவது விசுவாச அறிக்கை, எங்களை உண்டாக்கின எங்களை அழைத்த தேவன் இந்த அக்னி ஜுவாலைக்கு எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். రెండవది విశ్వాస ఒక ఒప్పుదల ఏమంటే, నన్ను పిలిచిన దేవుడు, నన్ను సృష్టించిన దేవుడు ఆయన తప్పిస్తేనో నేను ఆయన పైనే ఏమై ఉంటాను, నమ్మకంగా ఉంటాననే మాట మనం చూస్తున్నాము. மூன்றாவது விசுவாச அறிக்கை, எவ்வளவோ பெரிய வியாதி, எவ்வளவோ பெரிய இழப்பு, என்னையும் அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மீது தான் நம்பிக்கையாக இருப்பேன். మూడో ఒక విశ్వాసమైన ఒప్పుదల ఏమంటే, ఆయనకి పెద్ద వ్యాధి, నష్టం అయితే కానీ ఆయన ఏం చెప్తాడంటే, ఆయన చంపేస్తే కూడా పర్వాలేనని నేను ఆయన పైన నమ్మకంగా ఉంటాను. ஆங்கிலத்தில் சொல்லும்போது இரண்டு விதமாக சொல்லுவாங்க. ஃபெய்த்ஃபுல் கன்ஃபஸ், பாசிட்டிவ் கன்ஃபஸ் என்று சொல்லுவார்கள். ఇంగ్లీష్లో చూసినప్పుడు ఏమని రాసిందంటే, నమ్మకమైన ఒప్పుదల, నమ్మకం, நம்பிக்கையான ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு நேர்மறையான அறிக்கை என்பதை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். ఓ నమ్మకమైన ఒప్పుదల, నోటి మాట అనేది మనం చూస్తాము. முதலாவது, இப்படி விசுவாச அறிக்கை செய்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். మొదటిది ఏమంటే, ఇటువంటి విశ్వాసంతో తన నోటితో చెప్పినప్పుడు దేవుడు ఎన్నడూ చెయ్యి వదలడు. இரண்டாவது காரியத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். ఇప్పుడు రెండో కార్యాన్ని మనం ధ్యానించి చూస్తాము. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். ఎబ్రాయలు 13వ అధ్యాయము 5వ వచనం. Hebrews 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இரண்டாவது, யாரெல்லாம் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். రెండోది ఏమంటే, ధనాపేక్ష, ఈ పైసల పైన, ఈ డబ్బుల పైన ఆశ లేని వాళ్ళని దేవుడు ఎన్నడూ చెయ్యి వదలక ఉంటాడు. இந்த உலகத்திலே 4 விதமான ஆசைகள் இருக்கிறது. ఈ లోకంలో 4 విధమైన ఒక ఆశలు మనకున్నాయి. ஒன்று மண் ஆசை, ఒకటి మట్టి ఆశ, ஒன்று பெண் ஆசை, ఒకటి పెన్నాసై, ஒன்று பொன் ஆசை, ఒకటి వచ్చేసి లోకంలో ఒక ఆడపిల్లల పైన ఒక ఆశ, தங்கம் பொன் ஆசை, బంగారం పైన ఆశ, ஒன்று பண ஆசை, ఒకటి డబ్బుల పైన ఆశ. இப்படி 4 விதமான ஆசைகள் இருக்கிறது. ఇట్లా 4 విధమైన ఒక ఆశలు ఉన్నాయి. இந்த 4 விதமான ஆசைகளும் விபரீதமான ஆசைகள். ఈ 4 విధమైన ఆశలు కూడా అది వ్యత్యాసమైన ఒక ఆశగా ఉన్నాయి. இந்த 4 விதமான ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கிறதான மனிதர்கள் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்ந்ததே இல்லை. ఇటువంటి 4 ఆశలు ఉండేవాళ్ళు ఈ లోకంలో నెమ్మదిగానే ఉండరు. அதனாலதான் அவர் சொல்லும் போது சொல்றார், இந்த எபிரேயர் பொதுவான நிருபத்தில் எழுதும் போது அவர் இப்படியாக எழுதுகிறார், நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், இயேசு உங்களை கைவிட மாட்டார். అందుకే ఇబ్రూ రాసిన ఈ నిర్భములో చూసినప్పుడు ఏమని రాసిందంటే, మీరు ధన ఆశ లేకుండా వాళ్ళుగా నడుచుకొనాలి. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுகிறார் பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனங்கள். 1 తిమోతి 6వ అధ్యాయము 10 11వ వచనం చదవండి. 1 தீமோத்தேயு 6 10 11.
பண ஆசை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் వేరాயிருக்கிறது. ఇక్కడ చూసినప్పుడు ఆ పైసా పైన ఉండే ఒక ఆశ అన్ని కీడుకి మూలముగా ఉన్నది. The lust of money is the root of all sins என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ఆశలు అనేది అది అన్ని ఒక కీడుకి అది వేరుగా ఉన్నది అనేది మనం చూస్తాము. எல்லா தீமைகளுக்கும் அதுதான் ரூட், அதுதான் வேரா இருக்கிறது. అన్ని కీడుకి అదే ఒక వేరుగా ఉన్నదనేది మనం చూస్తాము. தேவன் நமக்கு எவ்வளவோ காரியங்களை அவர் கொடுத்திருக்கிறார். దేవుడు మనకు అనేక కార్యాలు మనకి ఇచ్చిండు. சில பேருக்கு நிறைய கொடுத்திருப்பார், சில பேருக்கு கொஞ்சமாக கொடுத்திருப்பார். దేవుడు కొంచెం మందికి చాలా ఇచ్చిండు, కొంచెం మందికి కొంచెంగా ఇచ్చిండు. ஆனா பாருங்க, அவர் கொடுத்திருப்பது நமக்கு போதும் என்கிறதான எண்ணமுடையவர்களாக நாம் வாழ்வது மிக அவசியமான காரியமா இருக்கு. అయితే దేవుడు మనకి ఎంత ఇచ్చిండో ఇదే చాలు అనేసి మనము బ్రతికే చాలా ఒక అవశ్యంగా ఉన్నది. 6வது 7வது 8வது வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது 7வது 8வது வசனங்கள். 1 తిమోతి 6వ అధ్యాయంలో 6, 7, 8 చూడండి. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பொருள், பணம் எல்லாம் நமக்கு போதும் என்கிறதான எண்ணமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். దేవుడు ఇచ్చిన మనకి డబ్బులు మనకి ఏమి ఇచ్చిందో అదే మనకి చాలు అనేసి మనం ఉండాలి. இந்த உலகத்தில் இன்னும் அநேக தேவைகள் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ఈ లోకంలో మనకి ఇంకా అనేక కార్యాలు అవశ్యమే. ஆனா நமக்கு எது எது எப்பொழுது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். అయితే మనకి ఎప్పుడు కావాలా, ఎప్పుడు అది తీయాలా అనేది అది ఆయనకు బాగా తెలుసు. நமக்கு எப்போது என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக அவர் தருவார். అయితే మనకి ఏం కావాలా అనేది అది నిశ్చయంగా దేవుడు ఒక రోజు அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்க கூடாது. అయితే మనకి ఏ సందేహమే ఉండకూడదు దేవుడి పైన. அதற்காக நாம் பணத்தை தேடி நாம் பணத்தின் பின்பாக நாம் ஓடவும் கூடாது. అందుకనేసి మనము ఆ పైసా వెనకాల పరిగెత్తి పోకూడదు. அப்படி பணத்தின் பின்பாக ஓடினவர்கள் அநேக பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். అటువంటి వాళ్ళు ఆ డబ్బు వెనకాల పోయిన వాళ్ళు ఏమవుతారంటే అనేక కార్యంలో దొరుకునేస్తారు, చిక్కుకుంటారు. அதனாலதான் அவர் சொல்றார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், இயேசு உங்களை கைவிட மாட்டார். అందుకే ఏమి రాయబడి ఉన్నదంటే పైసా పైన ఆ డబ్బు పైన ఆశ లేకుండా మీరు నడవండి అని రాయబడి ఉన్నది. இயேசுவோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். యేసుతో 12 మంది శిష్యులు ఉండిరి. அந்த 12 சீஷர்களிலே ஒருவன் மாத்திரம் பண ஆசை உடையவனாக இருந்தான். ఆ 12 మందిలో ఒక్కరు మాత్రమే ఆ పైసా పైన ఆశగా ఉండిరి. அவன் பேர் யூதாஸ் காரியோத்து. ఆయన పేరు ఏమంటే యూదాస్ కారియోత్ అనేసి. இயேசு அவனை நம்பி அவனிடத்துல தான் தன்னுடைய பணப்பையை கொடுத்து வைத்திருந்தார். అయితే యేసు ప్రభు ఆ ఒక మనిషి పైన నమ్మకం పెట్టుకొని ఆ పైసా ఒక బ్యాగ్ ఆయన చేతిలోనే ఇచ్చిండేది మనం చూస్తాము. யாரிடத்துல இயேசு பணப்பையை கொடுத்திருந்தாரோ அவனுக்கு பெரிய பண ஆசை இருந்தது. ఎవరి దగ్గర ఆ పైసా బ్యాగ్ ఇచ్చిండో ఆ వ్యక్తి లోపలనే చాలా పైసా పైన ఆశలు ఉండే. கடைசியாக பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு 30 வெள்ளி காசுக்காக பணப்பையை தன்னிடத்திலே கொடுத்திருந்த இயேசுவையே காட்டி கொடுக்க துணிந்தான். అయితే ఆ వ్యక్తి చూసినప్పుడు ఒక సాధారణమైన 30 వెள்ளి కాసు పైసా కోసం ఏం చేసిండంటే ఆయన దేవుణ్ణి చూపించిండు, పట్టించిండు. మార్కు எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனங்களை வாசிப்போம். మార్కు రాసిన సువార్త 14వ అధ్యాయము 10வது 11வது వచనం. మార్కు 14, 10, 11. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். எதற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்றால் பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான்.
ఇక్కడ చూసినప్పుడు నీకు ఇంత పైసా ఇస్తాము అని దానికి ఆ పైసా పైన ఆశ ఉండేదానికే దేవుడిని పట్టించిండు. ஆனால் இயேசுவினுடைய மொத்த பணப்பையே யூதாஸ் காரியத்து இடத்தில் தான் இருந்தது. అయితే ఇక్కడ చూసినప్పుడు ఆ యేసు ప్రభు ఒక మొత్త పైసా కూడా ఆ సంచి யூதாஸ் దగ్గరే ఉండే. எனக்கு பணம் வேண்டும் என்று இயேசுவின் இடத்திலே அவன் கேட்டிருந்தால் அவனுக்கு எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் கொடுத்திருப்பார். అయితే ఆ యూదాసు ఆ యేసు ప్రభు దగ్గర నాకు దేవుడా డబ్బులు చాలా కావాలంటే కూడా ఆయన ఇస్తా ఉండే. ஆனா யூதாசுடைய எண்ணம் பாருங்கள், இயேசுவை காட்டி கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். అయితే యూదాస్లో ఉండే కార్యం ఏమంటే ఆయన పట్టించి ఆ డబ్బులు తీసుకోవాలనేదే ఒక ఆశగా ఉండే. அந்த பண ஆசை அவனுக்கு இருந்தபடியினாலே அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவனால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு பின்பு நாண்டு கொண்டு அவன் செத்தான். అంత పైసలు ఉండే, అయితే ఆయన దగ్గర పైసా ఆశ తీరలేదు. ఆయన ఏం చేసే లాస్ట్లో దేవుణ్ణి పట్టించి తన ఉరి పోసుకొని చచ్చిపోయేది మనం చూస్తాము. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். మత్తేయు రాసిన సువార్త 27వ అధ్యాయము 3 ఇంకా 5వ వచనం వరకు చదవండి. மத்தேயு 27 3 முதல் 5. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே தூக்கி எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். பாத்தீங்களா, இயேசுவை காட்டி கொடுத்து வாங்கின அந்த 30 வெள்ளிக்காசை வைத்துக்கொண்டு அவன் நிம்மதியாக இந்த பூமியிலே வாழ முடியவில்லை. యేసు ప్రభుని పట్టించి ఆ 30 వెండి నాణ్యాల్ని తీసుకొని కూడా ఆయన చేతిలో పట్టుకొని కూడా ఆయనకి ఏం లేకుండా ఉండే, నెమ్మది లేకుండా ఉండే. அந்த வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்திலேயே போட்டுவிட்டு அவன் நான்று கொண்டு தூக்கு போட்டு செத்து விட்டான். ఆ 30 వెండి నాణ్యాల్ని ఆ దేవాలయంలో పోయి తీసుకొని పోయి అక్కడ ఇసురు కొట్టి లాస్ట్లో ఏం చేసిండంటే ఉరి పెట్టుకొని చచ్చిపోయిండు. அதனாலதான் எபிரேயர்ல நாம வாசிக்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். అందుకే ఇబ్రూ గ్రంథంలో రాసిన మాట ఏమంటే మీరు ధనాపేక్ష లేకుండా నడుచుకోండి అనే ఒక మాటని మనం చూస్తాము. 2 சீஷர்கள் வித்தியாசமான சீஷர்களாக இருந்தார்கள். అక్కడ 2 శిష్యుల్ని మనం చూస్తాం, ఇద్దరు వ్యత్యాసంగా ఉండేది మనం చూస్తాము. ஒருவன் பேதுரு, இன்னொருவன் யூதாஸ் காரியோத்து. ఒకడు వచ్చి పేతురు, ఇంకొకడు వచ్చి యూదాస్ కారియోతు. பேதுரு மறுதலித்தான், இயேசுவை யார் என்று தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். పేతురు చూసినప్పుడు దేవుడు ఎవరు అనేది తెలియదు అనేసి సత్యం పెట్టుకొని ఉండు. யூதாஸ் காரியத்து பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். యూదాస్ ఆ పైసా కోసం ఏం చేసిన దేవుణ్ణి పట్టించిండు. ஆனா நம்ம இங்க ஆராய்ந்து பார்க்கும்போது தன்னை மறுதலித்த பேதுருவை கூட மன்னித்து பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். అయితే ఇక్కడ మనం చూసినప్పుడు ఆ పేతురుని దేవుడు ఏం చేసిండో దాని క్షమాపణ ఇచ్చి అపోస్తలుగా చేసిండేది మనం చూస్తాము. சூழ்நிலையின் காரணமாக தன்னை மறுதலித்த பேதுருவை மன்னித்து அவர் பெரிய அப்போஸ்தலனாக மாற்றினார். పేతురు చూసినప్పుడు ఆ సందర్భాన్ని కోసం ఆయన జీవితం అట్లా అయిపోయి, అయితే కానీ దేవుడు తన్ని క్షమాపణ ఇచ్చి ఒక అపోస్తలుగా చేసిండేది మనం చూస్తాము. பேதுருவை இயேசு கைவிடவே இல்லை. పేతురుని దేవుడు ఎప్పుడూ చెయ్యి వదలనే లేదు. இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினா அப்பவும் இயேசு அவனை கைவிடவில்லை. పేతురు దేవుణ్ణి శపించిండు, సత్యం కూడా పెట్టుకొనుండు, అయితే దేవుడు ఆయన చెయ్యి వదలలేదు. ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தை இயேசு கைவிட்டு விட்டார். అయితే యూదాస్ని దేవుడు చెయ్యి వదిలిపెట్టేసే. காரணம் என்னன்னா பண ஆசை. ఎందుకంటే కారణం ఏమంటే పైసా ఆశ. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. అందుకే పైసా ఒక ఆశలు ఏమైందంటే అన్ని వేరుకి కీడుకి వేరుగా ఉన్నది. அப்படியானால் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறதான காரியம், இயேசு நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும்.
అట్లయితే మనము ఆ దేవుడు మన చెయ్యి వదలక ఉండాలంటే మనము ఆ పైసా పైన ఆశ ఉండకూడదు. முதலாவது காரியம் பாருங்க, யாரெல்லாம் விசுவாச அறிக்கை செய்கிறார்களோ அவர்களை இயேசு கைவிட மாட்டார். మొదటిగా మనం చూస్తే విశ్వాసము ఒక నోటి మాటతో మనం చెప్పినప్పుడు దేవుడు వాళ్ళని చెయ్యి వదలక ఉంటాడు. இரண்டாவது பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ்கிறவர்களை இயேசு கைவிட மாட்டார். రెండోది ఏమంటే పైసా ఆశ లేకుండా ఉండే వాళ్ళని దేవుడు ఎల్లప్పుడూ చెయ్యి వదలడు. மூன்றாவது காரியத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். మూడోది కార్యాన్ని ఇప్పుడు ధ్యానించి చూస్తాము. தமக்கு பிரியமான ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். తనకి ప్రియంగా నడిసే ఒక జనాల్ని ఆయన ఎల్లప్పుడూ చెయ్యి వదలడు. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 సాముయేల్ 12వ అధ్యాయము 22వ వచనం. வாசிங்க. 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார். தமது ஜனத்தை அவர் என்ன பண்ண மாட்டார்? கைவிடவே மாட்டார். அவருக்கு பிரியமான அவருடைய ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். తన జనాల్ని తనకి ప్రియమైన జనాల్ని దేవుడు ఎల్లప్పుడూ చెయ్యి వదలడు. அவருக்கு பிரியமாக இந்த பூமியிலே வாழ்கிறதான ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். తనకి ప్రియంగా నడిసే ఒక జనాల్ని దేవుడు ఎల్లప్పుడూ చెయ్యి వదలడు. இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு பிரியமான ஜனமாக இந்த பூமியிலே வாழ்வது மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. మనము ఆయనకి ప్రియంగా నడిచేది ఈ లోకంలో చాలా ముఖ్యమైన కార్యంగా ఉన్నది. இன்றைக்கு நாம் யாரை பிரியப்படுத்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனிதனை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது தேவனை பிரியப்படுத்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ఇప్పుడు మనం ఏమంటే దేవుణ్ణి ప్రియంపరుస్తున్నామా లే ఈ లోకంలో ఉన్న మనుషుల్ని మేము ప్రియపరుస్తున్నామా అనేది కార్యాన్ని మనం ఆరాய்ந்து చూడాలి. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், கர்த்தருக்கு பிரியமானது தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்னு எழுதுகிறார். ఇక్కడ అపోస్తలులు రాసిన ఎఫెసీయులో చూసినప్పుడు దేవుడికి ఏది ప్రియం మనిషి అనేది మనము ఆరాయింది దాన్ని పరీక్షించి చూడండి అని రాయబడి ఉన్నది. அப்படியானால் இன்றைக்கு அவருக்கு பிரியமான ஜனமாய் இந்த உலகத்திலே வாழும்போது அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ఆయనకి ప్రియంగా నడిసే ఒక జనాల్ని ఆయన ఎల్లప్పుడూ చెయ్యి వదలక ఉంటాడు. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ఎఫెసీయులు 5వ అధ్యాయము 10వ వచనం. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நம்ம பாருங்க, அவருக்கு பிரியமானதை சோதித்து பார்த்து அவருக்கு பிரியமான ஜனமாய் நாம் வாழ வேண்டும். ఇక్కడ ఏమి రాయబడి ఉన్నది అంటే శోధించి చూడండి, దాన్ని పరీక్షించి చూడండి, ఆయనకి ఏది ప్రియమై ఉన్నదో ఆ ప్రియంగా మీరు నడుచుకోండి అనేసి రాయబడి ఉన్నది. இன்றைக்கு 3 காரியங்கள் அவருக்கு ரொம்ப பிரியம் என்று சொல்லி வேதத்திலே நாம் தியானம் பண்ணுகிறோம். 2 కార్యాలు ప్రియంగా ఉన్నదనేది మనం చూస్తాము. 3 காரியங்கள் அவருக்கு பிரியமான காரியங்கள் என்று சொல்லி நாம் தியானம் பண்ணுகிறோம். 3 కార్యాలు ఆయనకి ప్రియమైనది అనేది మనం ధ్యానించి చూస్తాము. முதலாவது பாருங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 12:22. సామెతలు 12వ అధ్యాయము 22వ వచనం. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பாருங்க, யாரெல்லாம் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ఇక్కడ చూసినప్పుడు తన నిజంగా నడిసే వాళ్ళు, సత్యంతో నడిసే వాళ్ళే దేవుడికి ప్రియంగా ఉంటారు. அந்த உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமானதாக இருக்க வேண்டும். ఆ నిజంగా నడిసేదే అది చాలా దేవుడు దృష్టిలో అది ముఖ్యమై ఉన్నది. தேவனுடைய சபை காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். దేవుడు ఒక కార్యంలో, సంఘం ఒక కార్యంలో ఆయనకి నిజస్థులుగా ఉండాలి. தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறதான பண பொறுப்புகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். దేవుడు ఇచ్చిన పైసల్లో కూడా మనము ఆ విషయంలో కూడా ఆయనకి నిజస్థులుగా ఉండాలి. தேவனுடைய ஆவிக்குரிய சகல காரியங்களிலேயே நாம் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ఆత్మీయ ఒక కార్యంలో కూడా మనము నిజస్థులుగా ఉండేది చాలా ముఖ్యము. ஏனென்றால் உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். ఎందుకంటే నిజస్థులుగా నడిసే వాళ్ళే దేవుడికి ప్రియంగా ఉంటారు. நேரமாகி கொண்டிருக்கிறது, நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். సమయము గతించిపోతా ఉంది, జల్దీ ముగిస్తాను. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். సామెతలు 15వ అధ్యాయము 8వ వచనం. நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கருடைய வழி
துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையாய் நடக்கிறவர்களின் ஜெபமோ செம்மையாய் நடக்கிறவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியம். பாத்தீங்களா, செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியமானது. యథార్థంగా నడిచే ఒక జనాల ఒక ప్రార్థన దేవుడికి ప్రియంగా ఉన్నది. முதலாவது உண்மையாய் நடப்பவர்கள் அவருக்கு பிரியம். నిజస్థలుగా నడిచే వాళ్ళపైన దేవుడు ప్రియంగా ఉన్నాడు. இரண்டாவது செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு ரொம்ப பிரியம். యథార్థవంతుల ఒక ప్రార్థన ఆయనకి ప్రియంగా ఉన్నది. மூன்றாவது காரியம் பாருங்க, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். మూడోది కార్యం ఏమంటే 2 కొరింథీ రాసిన పత్రిక 9వ అధ్యాయము 7వ వచనం. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் இருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல தேவன் பிரியமாக இருக்கிறார். ఆయనకే ఇచ్చే దాంట్లో ఉత్సాహముగా ఇష్టంతో మనం ఇచ్చినప్పుడు ప్రియంగా ఉంటాము. தேவனுக்காக நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் உற்சாகமாக நாம கொடுக்கும்போது அவருக்கு பிரியமான ஜனமாக நாம் மாற முடியும். మన కాணிకలు దశమ భాగాలు ఆయనకి ఇచ్చినప్పుడు ప్రియంగా మనము ఆయనకి ప్రియమస్తులుగా ఉంటాము. ஆனா பாருங்க, நம்ம இந்த மாலை ஆராதனையில காணிக்கை எடுக்கிறதே இல்லை. ఈ ఒక సాయంకాల సమయంలో ఒక ఆరాధనలో కూడా మేము కాணிకలు తీసేయలేదు. ஆனாலும் சில பிள்ளைகள் இந்த காணிக்கை பெட்டியில காணிக்கை என்ன பண்றாங்க, போட்டுட்டு போறாங்க. అయితే కానీ కొంచెంమంది ఏం చేస్తారంటే కాணிక ఒక బాక్స్ లో డబ్బులు వేసిపోయేస్తారు. உங்களுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். మీ ఒక ఆశలు ఆకాంక్షలు అన్ని దేవుడు పైన ఇంకా చూస్తుండు. உங்களிடத்திலே காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நாங்கள் எதிர்பார்த்து இந்த ஆராதனையை நடத்தவில்லை. మీ దగ్గర ఇంకా కాணிక దశమ భాగాన్ని ఎదురు చూసి మేము ఈ ఆరాధన ఆరంభించలేదు. கர்த்தர் எங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். దేవుడు మాకు ఎక్కువగా ఇచ్చిండు. அது நாங்க போதும் என்று சொல்லி நினைக்கிறோம். అది చాలు అనేసి మేము తెలుసుకుంటాము. அதனாலதான் நாங்க இந்த மாலை ஆராதனையில காணிக்கை எடுப்பதில்லை. ఈ సాయంకాలం ఆరాధనలో మేము ఎన్నడూ కాணிకలు తీసేయలేదు. ஆனாலும் பகல்ல நீங்க காலையில எங்க ஆராதனைக்கு போகிறார்களோ அங்கே நீங்க அவருக்காக நீங்க காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்த வேண்டும். మీరు పొద్దున్నే మీరు ఎక్కడ ఆరాధన పోతారో మీరు ఏం చేయండి, అక్కడ కాணிక దశ భాగాలు వేయండి. ஏன்னா நீங்க கொடுக்கிறதான காணிக்கைகள் தசமபாகங்கள் அது கர்த்தருக்கு என்று கொடுக்கிறீங்க. ఎందుకంటే అది మీరు ఇచ్చేది వచ్చి అది దేవుడికని మీరు ఇస్తున్నారు. அதை நீங்க உற்சாகமா கொடுக்கும்போது தேவன் உங்க மேல பிரியமா இருப்பார். అది ఉత్సాహంగా మీరు ఇచ్చినప్పుడు అది దేవుడికి ప్రియంగా ఉంటారు మీరు. அது ஒருவேளை 10 ரூபாயாக இருக்கலாம் அல்லது 20 ரூபாயாக இருக்கலாம். అది 10 రూపాయలుగా ఉండొచ్చు, 20 రూపాయలుగా ఉండొచ్చు. அந்த காணிக்கைகள் எவ்வளவு பெரியது என்று இயேசு பார்ப்பது இல்லை. అది ఎంత పెద్దది అనేది దేవుడికి తెలుసు. ஆனா நீங்க எவ்வளவு உற்சாகமா கொடுக்கிறீர்கள் என்பதை தான் அவர் பார்க்கிறார். అయితే ఎంత నువ్వు ఉత్సాహంగా ఇస్తావో అనేది దేవుడు ఎదురు చూస్తుండు. பாருங்க, முதலாவது உண்மையாய் நடப்பவர்கள் அவருக்கு பிரியம். మొదటిగా చూసినాము అదేమంటే ఆయనకి నిజస్తులుగా నడిచే వాళ్ళు దేవునికి ప్రియంగా ఉన్నారు. இரண்டாவது செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். యథార్థంగా నడిచే వాళ్ళ ఒక ప్రార్థన అది ప్రియంగా ఉన్నది. மூன்றாவது உற்சாகமாய் நாம் கொடுக்கிறதான காணிக்கைகள் தசமபாகங்கள் அவருக்கு ரொம்ப பிரியம். ఉత్సాహముగా మనం ఇచ్చే కాணிకలు దశభాగాలు అది ప్రియంగా ఉన్నది. அப்படி தேவனுக்கு பிரியமான ஜனத்தை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். అటువంటి ప్రియంగా ఉండే ఒక జనాల్ని దేవుడు ఎల్లప్పుడూ చేయి వదలక ఉంటాడు. 3 காரியங்களை தியானம் பண்ணி இருக்கிறோம். ఇప్పుడు 3 కార్యాలు మనం ధ్యానించినాము. முதலாவது விசுவாச அறிக்கை செய்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். విశ్వాసంతో తన నోటి మాటతో చెప్పే వాళ్ళని దేవుడు ఎన్నడూ చెయ్యి వదలక ఉంటాడు. இரண்டாவது பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்கிறவர்களை தேவன் கைவிட மாட்டார். పైసా ఆశ లేకుండే వాళ్ళని దేవుడు ఎన్నడూ చెయ్యి వదలడు. மூன்றாவது தமக்கு பிரியமான ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். మూడోది తనకి ప్రియమైన జనాల్ని ఆయన ఎన్నప్పుడు చెయ్యి వదలక ఉంటాడు. இயேசு கைவிட மாட்டார். యేసు చెయ్యి వదలక ఉంటాడు. முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மியான நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து பாவமை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் தந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய வல்லமையில கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல செய்தியின் மூலமாக பேசினீரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியின்படி அவர்கள் வாழ கர்த்தர் அவர்களுக்கும் எங்களுக்கும் உதவி செய்து விட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
வீடுகளுக்கு திரும்புகிறதான விசுவாச பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய பெரிதான பாதுகாப்பு கரம் இருந்து நடந்து மற்றும் வாகனத்தில் செல்கிற பிள்ளைகளை சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய வருகை தாமதித்தால் நாங்கள் ஜீவனோடு இருப்பது உமக்கு சித்தமானால் தொடர்ந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை இதே சபையில கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.